வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். அதற்கு அடுத்த 2 தினங்களில் வடமேற்கு திசையில் தமிழகத்தில் இருந்து இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் 3வது சுற்று மழை நாளை மாலை தொடங்கி அடுத்த டிசம்பர் 2ஆம் தேதி வரை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழையும், மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள், தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. NCC எனப்படும் தேசிய மாணவர் படையில் அதிகமான இளைஞர்கள் இணைய வேண்டும். வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியம் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார். சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க தமிழகத்தில் நடைபெறும் முயற்சிக்கு பாராட்டுகள் என்றும் கூறினார். பிரதமர் மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் சென்னையில் ஸ்ரீராம் கோபாலன் என்ற பொறியாளர் நடத்தும் பிரக்ரித் அறிவகம் நூலகம், சென்னையைச் சேர்ந்த கூடுகள் அறக்கட்டளை பற்றி பாராட்டியிருந்தார். இவர்களை பாராட்டிய பிரதமர் மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் கவர்னர் சந்தோஷ்குமார் காங்வரை சந்தித்த ஹேமந்த் சோரன் ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளார். ஆட்சி அமைக்க உரிமை கோரி கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கடிதத்தை கவர்னரிடம் ஒப்படைத்தேன். பதவியேற்பு விழா வரும் 28ஆம் தேதி நடைபெறும் என ஹேமந்த் சோரன் தெரிவித்தார். பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நாளை துவங்குகிறது. இதையொட்டி இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடந்தது. கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மத்திய அரசு தரப்பில் வேண்டுகோள் வைக்கப்பட்டது. பார்லிமென்ட் நாளை கூட உள்ள நிலையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதிகள் அதானி மீது அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்டுள்ள லஞ்ச புகார் தொடர்பாக இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்க அனுமதிக்க வேண்டும். மணிப்பூர் பிரச்சினை, வட இந்தியாவில் நிலவும் காற்று மாசுபாடு மற்றும் ரயில் விபத்துகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தோல்வி குறித்து கர்நாடக உள்துறை அமைச்சரும் மகாராஷ்டிர தேர்தல் பொறுப்பாளர்களில் ஒருவருமான பரமேஸ்வர் விளக்கம் அளித்தார். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் உள்ள உத்தவ் மற்றும் சரத்பவார் ஆகியோர் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தரவில்லை, அதனால்தான் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தோம் என தெரிவித்தார். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்ததற்கான காரணம் பொய்யான வாக்குறுதிகளை என தெலுங்கானாவை சேர்ந்த பாரத் ராஷ்டிர சமிதி கட்சியின் KT ராமாராவ் குற்றம் சாட்டியுள்ளார். தெலுங்கானா மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதனை நிறைவேற்றாமல் துரோகம் செய்த காங்கிரசின் செயலை மகாராஷ்டிரா மக்கள் கவனித்துள்ளனர் என்றும் சொன்னார். உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி படுதோல்வி அடைந்தது. இந்நிலையில் போலி வாக்குகளை தடுக்க தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் வரை நாட்டில் எந்த இடைத்தேர்தலிலும் பகுஜன் சமாஜ் கட்சி போட்டியிடாது என அக்கட்சியின் தலைவர் மாயாவதி அறிவித்துள்ளார். இந்த நாட்டில் ஒரே கட்சிதான் இருக்கும் என பாஜக தலைவர் நட்டா கூறியிருந்தார். இந்த நாடு ஒரே கட்சி ஒரே ஆட்சி என்ற திசையில் நகர்வது போல தெரிகிறது. மக்கள் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என உத்தவ் தாக்கரே கேட்டுக் கொண்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டை முன்னிட்டு அரசு அலுவலகங்கள், அரசு சார்ந்த மற்றும் தன்னாட்சி நிறுவனங்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பல்வேறு போட்டிகளை நடத்த முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் அரசியலமைப்பு நெறிமுறைகள் பற்றிய பேச்சு போட்டிகள், கருத்தரங்குகள், வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தவும் அறிவுறுத்தியுள்ளார். விழுப்புரத்தில் 21 சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டபம் அரசு சார்பில் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் பங்கேற்க பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அழைப்பு விடுக்கப்பட உள்ளது. இருவரும் ஒரே மேடையில் பங்கேற்பார்களா என எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த திமுக அரசின் திட்டங்களால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வைத்தெரிச்சல் என துணை முதல்வர் உதயநிதி கூறினார். எப்படியாவது திமுக கூட்டணி உடையாதா என்று எடப்பாடி எதிர்பார்க்கிறார் என்றும் உதயநிதி சொன்னார். அதிமுகவைச் சேர்ந்த திண்டுக்கல் சீனிவாசன், நாங்கள் கூட்டணிக்கு அழைத்தால் 20 சீட்டு அல்லது 200 கோடி ரூபாய் கேட்பதாக சொல்கிறார். பேரம் பேசும் கூட்டணி எதிர்க்கட்சி கூட்டணி என துணை முதல்வர் உதயநிதி விமர்சித்துள்ளார். தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையிலான வெற்றி கூட்டணியை அமைத்து சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளை வென்று காமிக்கும் என உறுதியளித்தார். ஐயப்பன் சுவாமி குறித்து அவதூறு பாடல் வெளியிட்ட இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசு ராஜா மீது வழக்கு பதிவு செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என தமிழிசை கூறினார். மதுவிலக்கு மாநாடு நடத்திய திருமாவளவன் ஸ்டாலினிடம் மதுவிலக்கு பற்றி கேட்காமல் அவரை திருப்திப்படுத்த பாஜவை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் தெரிவித்தார்.
திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம் அமெரிக்கா வரை சென்று தமிழகத்தின் மானம் சந்தி சிரித்து நிற்கிறது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை 10ஆம் தேதி தமிழகம் வந்த அதானி முதல்வர் ஸ்டாலினை ரகசியமாக சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? சந்திப்பையே வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பேசி முடிக்கப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பி உள்ளார். பொங்கல் பண்டிகை நாட்களில் CA தேர்வு நடப்பதாக திமுக, கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. தேர்வு தேதிகளை மாற்றும்படி மத்திய அமைச்சர் நிர்மலாவுக்கு மதுரை MP வெங்கடேசன் கடிதம் எழுதினார். வெங்கடேசனின் பதிவுக்கு தமிழக பாஜக செயலாளர் SG சூர்யா விளக்கம் கொடுத்தார். இதை மேற்கோள் காட்டி பதிலடி கொடுத்துள்ள நிர்மலா, எதில் பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் தமிழ் விரோதி பிரச்சாரம் சிலருக்கு பழக்கமாகிவிட்டது போலும் என்று கூறியுள்ளார். கூட்டணி வைப்போம், ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் என அமைச்சர் I. பெரியசாமி கூறினார். இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் விளக்கமளித்தார். தேர்தல் வெற்றிக்கு கூட்டணியை பயன்படுத்துகின்றனர், ஆனால் ஆட்சி அமைக்கும் போது தனி ஆட்சி முறையை மேற்கொள்கிறார்கள். இதில் சொல்வதற்கு என்ன உள்ளது என தெரிவித்தார். ஆன்மீக ரீதியாக கோயிலுக்குள் யானை வைத்திருப்பது அர்த்தமற்றது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். முதல்வர் ஆன்மீகவாதியாக இல்லை, திராவிடம் என்று சொல்லிக் கொண்டு தப்பிக்கிறார். கோயிலுக்கு சென்றால்தான் யானைகளின் பிரச்சினை குறித்து தெரியும் எனவும் தெரிவித்தார். யானைகளுக்கான புத்துணர்வு முகாமில் யானைகளின் மன அழுத்தம், உடல் சார்ந்த பல்வேறு விஷயங்களுக்கு தீர்வு மேற்கொள்ளப்படுகிறது. இதை வேண்டுமென்றே திமுக அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசுக்கு கோயிலும் பிடிக்காது, கோயில் யானைகளையும் பிடிக்காது. கோயில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் மீண்டும் நடத்தப்பட வேண்டுமென வலியுறுத்தினார். சென்னை வானகரத்தில் அதிமுக சார்பில் நடந்த ஜானகி நூற்றாண்டு விழாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வீடியோ வாயிலாக வாழ்த்து தெரிவித்தார். MGR மறைவுக்கு பிறகு இக்கட்டான சூழல் காரணமாக ஜானகி அரசியலுக்கு வந்தார். அரசியல் எனக்கு ஒத்து வராது என்று கூறி ஜெயலலிதாவிடம் இரட்டை இலையை ஒப்படைத்தார். அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் இரட்டை இலை, அது கிடைப்பதற்கு ஜானகி மிக பெரும் தியாகம் செய்தார் என கூறினார். திருப்பூரில் நடந்த SDPI கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவராக நெல்லை முபாரக் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நெல்லை முபாரக் மற்றும் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துகள் என பழனிசாமி கூறியுள்ளார். கேரளாவை போன்று தமிழகத்திலும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பாக சட்டசபையில் பேசுவேன் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். தமிழகத்தில் யாரும் தனித்து நின்று ஆட்சியை பிடிக்க முடியாத சூழல் உள்ளது. AR ரஹ்மானின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பொதுவெளியில் விமர்சிக்க கூடாது என்றும் சொன்னார். தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 30 ஆண்டுகளாக 3வது அணிக்கு வாய்ப்பில்லை என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கூறியுள்ளார். தமிழகத்தில் மதவாதம் மற்றும் அதனை எதிர்க்கும் சமூக நீதியை பின்பற்றும் அணிகள் உள்ளது. மதவாத சக்திகள் தமிழகத்தில் வேரூன்றி விடக்கூடாது என்ற நோக்கத்திற்காகவும் சமூக நீதி, சமத்துவம் தழைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த கூட்டணியில் சேர்ந்தோம் என்றார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5 நடந்தது. தேர்தல் நடந்து 2 வாரங்களுக்கு மேலாகியும் கலிபோர்னியாவில் 3 லட்சம் ஓட்டுகள் எண்ணப்பட உள்ளன. இந்நிலையில் இந்தியாவில் ஒரே நாளில் 64 கோடி ஓட்டுகளை எண்ணியது. கலிபோர்னியாவில் இன்னும் எண்ணப்படுகின்றன என எக்ஸ் சமூக வலைதள உரிமையாளர் எலான் மஸ்க் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்தியாவின் முன்னேற்றம் மற்றும் சாதனைகள் உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இன்று பாரத் பிராண்ட் மிக பெரியதாக கருதப்படுகிறது, ஒரு லட்சிய பிராண்டாக பார்க்கப்படுகிறது என்றும் கூறினார். புதுச்சேரி அரசு அனுப்பும் நியாயமான கோப்புகளுக்கு துணைநிலை கவர்னர் ஒப்புதல் அளிக்கிறார் என கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். இருவரும் ஒருமித்த கருத்தோடு மக்கள் சேவை ஆற்றுவதாகவும் கூறினார். விசிக தலைவர் திருமாவளவன் முதல்வரானால் தமிழகத்திற்கு அது நன்மை பயக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் சொன்னார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் தான் முதல்வராக வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கும் என்றும் விளக்கம் கொடுத்தார். தமிழகத்தில் மருத்துவர் பணியிடம் காலியாக இருப்பது உண்மைதான். வருகிற ஜனவரி மாதம் தேர்வு நடத்தப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட்ட 10 நாட்களில் 2553 மருத்துவர்களுக்கும் பணி ஆணை வழங்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறினார். நாம் தமிழர் கட்சியின் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த ஜெகதீஷ் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சமீப கால செயல்பாடுகள் மற்றும் கட்சியின் உள்கட்டமைப்பில் கவனம் செலுத்தாதது வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. தமிழ் தேசிய பாதையில் தொடர்ந்து பயணிப்பேன் எனவும் ஜெகதீஷ் தெரிவித்துள்ளார். நடந்த ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவில் மறைந்த முன்னாள் முதல்வர் MGR AI தொழில்நுட்பம் மூலம் பேசினார். அனைவரையும் நலம் விசாரித்து சில நிமிடங்கள் பேசும் வீடியோ உருவாக்கப்பட்டு பிளே செய்யப்பட்டது. வீடியோ நிறைவுற்றதும் அதிமுகவினர் வீடியோவை மீண்டும் போடச் சொல்லி ஒன்ஸ் மோர் கேட்டனர். மீண்டும் வீடியோ ஒளிபரப்பப்பட்டது.
கருணாநிதி குடும்ப கட்சிதான் திமுக. அவரது குடும்பத்தில் இருப்பவர்கள்தான் பதவிக்கு வர முடியும். ஆனால் அதிமுகவில் யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர், அமைச்சர், முதல்வராக வர முடியும். இதுதான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் என பழனிசாமி கூறினார். 31 ஆண்டுகள் நல்லாட்சி தந்தது அதிமுக. தமிழகம் முதன்மை மாநிலமாக வர அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் தான் காரணம். அதிமுகவை உடைக்க நினைப்பவர்களின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என்றும் தெரிவித்தார். 2026 சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி என்ற இலக்கை முன்வைத்து திமுக பணிகளை துவக்கியுள்ளது. அதற்காக தற்போதுள்ள 72 மாவட்ட செயலர்களுடன் கூடுதலாக 37 பேரை நியமிக்க கட்சி தலைமை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக மின் நுகர்வு 2023-24 11,096 கோடி யூனிட்டுகளாக அதிகரித்துள்ளது. இதுவே 2022-23 10,354 கோடி யூனிட்டாக இருந்தது. இதற்கு ஏசி சாதனங்கள், மின்சார வாகனங்கள் எண்ணிக்கை அதிகரிப்பே காரணம் என கூறப்படுகிறது. ராமேஸ்வரம் முதல் இலங்கை தலைமன்னார் வரை பயணிகள் கப்பல் போக்குவரத்து துவக்கப்பட உள்ளதால் அதற்கான இடம் ஆய்வு செய்யப்படுகிறது என தமிழ்நாடு கடல்சார் வாரிய துணைத் தலைவர் வள்ளலார் தெரிவித்தார். மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறை அனுமதி கிடைத்ததும் பயணிகள் கப்பல் நிறுத்துவதற்கான பாலம் கட்டும் பணி துவங்கும் என்றார். அரசு பஸ்களில் பெண்கள் இலவச பயண திட்டத்திற்கு அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் 8,682 புதிய பஸ்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முதல்வரின் புத்தாய்வு திட்டத்தை 2024-26 மீண்டும் செயல்படுத்த பல்வேறு கட்ட தேர்வுகள் நடத்தப்பட்டன. 5,327 பேர் பங்கேற்ற தேர்வில் 25 இளம் வல்லுநர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு அரசின் உயர் அலுவலர்கள், துறை சார்ந்த வல்லுநர்கள் வாயிலாக 30 நாட்கள் வகுப்பறை பயிற்சியும் மற்றும் மாவட்டங்களில் துறை ரீதியான பயிற்சியும் வழங்கப்பட உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த மாரம்பட்டி கிராமத்தில் செயல்படும் அரசு நடுநிலைப் பள்ளியின் கட்டிடங்கள் பழுதடைந்துள்ளதால் மாணவர்கள் மரத்தடியில் பயில்கின்றனர். இதுகுறித்து பலமுறை மாவட்ட கல்வி அலுவலர்களிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். மாணவர்களின் நலன் கருதி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். சபரிமலை மண்டல பூஜையை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் ஐயப்ப பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். கரூர் பேருந்து நிலையத்தில் 2,85,00,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்படும் வணிக வளாகத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி பூமி பூஜை பணிகளை துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே சென்று கொண்டிருந்த அரசு பஸ் மீது லாரி மற்றும் தனியார் நிறுவன பஸ் ஆகியவை மோதின. இந்த விபத்தில் 2 பஸ்களிலும் இருந்த 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக அருகில் உள்ள ஹாஸ்பிட்டல்களில் அட்மிட் செய்யப்பட்டனர். விபத்து குறித்து ஒரகடம் போலீசார் விசாரிக்கின்றனர். நடிகர் விஜயின் தாயார் ஷோபா சந்திரசேகர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதம் வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசீர்வாதம் செய்து வைத்தனர். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் கடைஞாயிறு விழா நடந்தது. சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அதிகாலையிலேயே வந்த பக்தர்கள் நோய்கள் தீர அரிசி மாவால் செய்யப்பட்ட விளக்கில் தீபமேற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் நடமாடிய பாகுபலி காட்டு யானை சிறுமுகை வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்தது. கடந்த 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் மேட்டுப்பாளையம் வனப்பகுதிக்கு பாகுபலி யானை கம்பேக் கொடுத்துள்ளது. கல்லார் அருகே ஓடந்துறை பகுதியில் சாலையை கடந்த பாகுபலி யானைக்கு அவடியாக சென்ற வாகன ஓட்டிகள் வாகனங்களை சாலையோரம் நிறுத்தி வழிவிட்டனர். யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் யானை கடந்து சென்றது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை முதலே மீன்பிரியர்கள் குவிந்தனர். மீன்வரத்து குறைந்து விலை அதிகரித்த போதிலும் மக்கள் போட்டி போட்டு வாங்கி சென்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு தயாரிக்கப்படும் நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக சர்ச்சை கிளம்பியது. நெய் வழங்கிய திண்டுக்கல் மாவட்டம் AR டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் சுப்ரீம் கோர்ட் அமைத்த அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு நடத்தினர். 14 மணி நேரம் நடந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட முக்கிய ஆவணங்களையும் பல்வேறு பொருட்களையும் அதிகாரிகள் ஆய்வுக்காக எடுத்து சென்றனர். திண்டுக்கல்லில் 76வது தேசிய மாணவர் படை தினத்தை முன்னிட்டு சைக்கிள் பேரணி நடந்தது. மாவட்ட கல்வி அலுவலர் நாகேந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையிலான பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் விடுமுறை நாளை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களும் பலர் வந்தனர். பின்னர் அருவியில் உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர்.
திருச்சி மாவட்டம் பண்ணப்பட்டி ஊராட்சியில் 350 ஏக்கர் புறம்போக்கு நிலம் உள்ளது. ஊராட்சி நிர்வாகம் இதனை பராமரித்து வந்த நிலையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் நிலத்தை கொண்டு செல்லப் போவதாக தகவல் வெளியானது. இதற்கு அனைத்து கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் நேற்று நடந்த கிராம சபை கூட்டத்திலும் வனத்துறை வசம் நிலத்தை ஒப்படைக்க கூடாது என தீர்மானம் நிறைவேற்றினர். கன்னியாகுமரியில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்தது. ஐயப்ப பக்தர்களும் ஏராளமானோர் கன்னியாகுமரி கடற்கரையில் குவிந்தனர். சூரிய உதயத்தை பார்த்துவிட்டு கடலில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்க்க ஆர்வமுடன் படகில் சென்று பார்வையிட்டனர். தமிழக திருக்கோவில் தொழிலாளர் யூனியன் கிளையின் மண்டல செயற்குழு கூட்டம் திண்டுக்கல்லில் நடந்தது. கூட்டத்தில் கோவில்களில் 3 ஆண்டுகள் தினக்கூலியாக பணிபுரியும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கோவையில் முப்படை ராணுவ முகாம்களில் பணிபுரியும் ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் என 700 பேர் குடும்பத்துடன் அமரன் படம் பார்க்க பிராட்வே சினிமாஸ் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. எபிக் மற்றும் ஐமேக்ஸ் என 2 ஸ்கிரீன்களில் ஆங்கில சப்டைட்டிலுடன் படம் திரையிடப்பட்டது. தேசிய கீதம் பாடி ராணுவத்தினர் படம் பார்க்க துவங்கினர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே காளம்பாளையத்தில் கைவிடப்பட்ட பாறைக்குடியில் தேங்கியிருந்த தண்ணீரில் குளிக்க சென்ற 13 வயது மாணவன் அஜய் நீரில் மூழ்கி இறந்தார். தகவல் அறிந்த அவிநாசி தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி மாணவனின் உடலை மீட்டு திருப்பூர் மருத்துவமனைக்கு அனுப்பினர். பெருமாநல்லூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பள்ளிக்கொண்டா சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் 2 காயமடைந்தனர். சாலையோர பள்ளத்தில் அடிக்கடி வாகனங்கள் கவிழ்ந்து விபத்து ஏற்படுவதாகவும் இப்பகுதியில் தடுப்பு சுவர் அமைத்து தர வேண்டும் எனவும் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அருகே தமிழக எல்லைப் பகுதியான மடுகரை சாராய கடையில் தமிழக போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அங்கிருந்த சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் சாராய கடை அமைந்துள்ள பகுதி புதுச்சேரிக்கு சொந்தமானது என்றும் தமிழக போலீசார் அங்கு சோதனை நடத்தக்கூடாது என்றும் புதுவை போலீசார் வாக்குவாதம் செய்தனர். முடிவில் தமிழக போலீசார் கைப்பற்றிய சாராய பாக்கெட்டுகளை புதுவை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே குமரன் பகுதியில் உலக நன்மை வேண்டி ராஷ்டிரிய இந்து மகா சபா சார்பில் 13 வகையான மூலிகை பொருட்களை கொண்டு மகா சண்டியாகம் நடத்தப்பட்டது. ஸ்ரீ சோடா ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி பீடத்தின் 23 குருமார்கள் இந்த சண்டி யாகத்தில் பங்கேற்று யாகத்தை நடத்தினர். இந்த யாகத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியைச் சேர்ந்தவர் அலிமா பேவி ஐயம்பாளையத்திலிருந்து லால்குடிக்கு ருக்மதி என்ற பெண்ணின் ஆட்டோவில் சென்றார். ஏவூர் கருப்பு கோவில் அருகே சென்றபோது அரசு பஸ் ஆட்டோ மீது மோதியதுடன் அருகில் இருந்த பனைமரத்தில் மோதி நின்றது. படுகாயமடைந்த ருக்மணி பரிதாபமாக இறந்தார். அலிமா பீவி மற்றும் பஸ்ஸில் இருந்த 8 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களுக்கு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. A.R. ரஹ்மான் அற்புதமான மனிதர். அவர் மீது தயவு செய்து அவதூறு பரப்பாதீர்கள் என விவாகரத்து அறிவித்துள்ள சாய்ரா பானு ஆடியோ வெளியிட்டு வேண்டுகோள் விடுத்துள்ளார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நான் இப்போது சென்னையில் இல்லை, மும்பையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறேன். விவாகரத்து குறித்து பொய்யான தகவலை பரப்புவதை தயவு செய்து நிறுத்துங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். CIA-யின் 230 விஷன் திட்டம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கரூரில் மாரத்தான் மற்றும் வாக்கத்தான் போட்டி நடந்தது. திருவள்ளூர் மைதானத்தில் தொடங்கிய மாரத்தானை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் போட்டியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு நடை போட்டார். போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த வீரர்களுக்கு சான்று மற்றும் பரிசு தொகையை வழங்கினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் டாஸ்மாக் குடோன் சுமைப்பணி தொழிலாளர்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் 3வது கோவை மண்டல மாநாடு நடந்தது. டாஸ்மாக் குடோனில் நீண்ட காலமாக பணியாற்றும் சுமை பணி தொழிலாளர்களை தமிழக அரசு நிரந்தர ஊழியராக்க வேண்டுமென மாநாட்டில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களின் குடும்பத்தினரின் பஸ் பாஸின் காலாவதி காலம் 30 நாட்களில் இருந்து 90 நாட்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஹோசூரில் தமிழக இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் தலைமை நலசங்கம் சார்பில் 5வது மாநில பொதுக்குழு கூட்டம் நடந்தது. விபத்து காப்பீடு தொகையில் 18% GST வரி வசூலிக்கப்படுவதை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநில அளவில் நடந்த இந்த கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியில் உள்ள கடலில் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி மற்றும் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி தூத்துக்குடி மீனவர்கள் மீன்பிடித்தனர்.
இதை அறிந்த சாயல்குடி மீனவர்கள் 2 படகுகளை தடுத்து நிறுத்தி வலைகளை பறிமுதல் செய்தனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் விரைந்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். புதுக்கோட்டை நகர் பகுதிகளில் போதை மாத்திரை மற்றும் போதை ஊசி பயன்படுத்திய 13 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். கைதான விக்னேஸ்வரன் என்ற இளைஞர் திடீரென இறந்தார். ஆலங்குடி நீதிபதி விஜயபாரதி முன்னிலையில் அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருவாரூரில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர நாராயண பீடம் சார்பில் 2024ஆம் ஆண்டுக்கான சங்கீத பாரதி விருது பாடகரும் இயக்குநருமான கங்கை அமரனுக்கு வழங்கப்பட்டது. தமிழக வரலாற்று ஆய்வாளர் பேராசிரியர் டாக்டர் தேவநாயகத்திற்கு சியாமந்தக மணி என்ற விருதும் வழங்கப்பட்டது. தலைமைச் செயலக ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படுவதை போன்று மாநிலம் முழுவதும் பணியாற்றும் அரசு துறை ஓட்டுநர்களுக்கும் கல்வி தகுதிக்கு ஏற்ப பதவி உயர்வு வழங்க தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் தலைமை சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தஞ்சை பெரிய கோயில் முன்பு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்வது தொடர்பாக 2 பெண் ஆட்டோ டிரைவர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். சக ஆட்டோ டிரைவர்கள் மற்றும் போலீசார் அவர்களை விலக்கிவிட்டனர். இது தொடர்பான வீடியோ சோசியல் மீடியாக்களில் வைரலானது. இந்து கடவுள் ஐயப்பன் தொடர்பாக பாடகர் இசைவாணி அவதூறாக பாடல் வெளியிட்டுள்ளார். அவர் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து முன்னணி பொதுச் செயலாளர் பரமேஸ்வரன் கூறினார். இசைவாணி மீது தமிழகத்தில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் புகார் அளிப்போம். விரைவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வனச்சரகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் தொல்லை தரும் யானைகளை கண்காணிக்க கூடலூர் வன அலுவலர்கள் 30 பேர் கொண்ட வனக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளுக்குள் யானை வருவது தெரிந்தால் உடனடியாக ஸ்பாட்டிற்கு விரைந்து யானைகளை விரட்டி வருகின்றனர். ஒலிபெருக்கி மூலம் வனவிலங்குகள் நடமாட்டம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கருமந்துறையில் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தொல்குடியினர் தின விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடந்தது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 1,16,68,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதைத் தொடர்ந்து 300 பயனாளிகளுக்கு கறவை மாடுகளை வழங்கினார். கோவை விழாவையொட்டி கிராஸ்கட் சாலை முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது. கலை நிகழ்ச்சிகள், சமூகங்களின் சங்கமம் நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. பார்வையாளர்களும் நடனமாடி மகிழ்ந்தனர். அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜானகி நூற்றாண்டு விழா சென்னை வானகரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் நடந்தது. விழாவுக்கு தமிழகம் முழுவதும் இருந்து அதிமுக தொண்டர்கள் வந்திருந்தனர். மண்டப வளாகத்தில் டீ, ஸ்நாக்ஸ் வாங்குவதில் இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் மாறி மாறி அடித்துக் கொண்டனர். கட்சி நிர்வாகிகள் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த 63 வேலம்பாளையத்தில் 2026 பல்லடம் சட்டமன்ற தொகுதி தேர்தலுக்கான முதல்கட்ட கலந்தாய்வு கூட்டம் நடந்தது. 2026 தேர்தலில் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் தவேக தலைவர் விஜய் போட்டியிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நாகை மாவட்டம் நாகூர் தர்காவின் கந்தூரி விழா டிசம்பர் 2ஆம் தேதி நடக்கிறது. விழாவின் முன்னேற்பாடு பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஆய்வு செய்தார். குடிநீர், தங்கும் விடுதி, வாகன பார்க்கிங், மருத்துவ முகாம்கள், சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. விழாவின் போது ஆட்டோக்களில் அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உதயநிதி கூறினார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் சிற்றருவி முதல் செண்பகாதேவி அருவி வரை 6 கிலோமீட்டர் தூரம் ட்ரெக்கிங் செல்ல தமிழக அரசு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக நபருக்கு 700 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. தென்காசி கலெக்டர் கமல் கிஷோர், எஸ்பி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் ட்ரெக்கிங் சென்றனர். மலையின் மேல் பகுதியிலிருந்து மெயின் அருவிக்கு நீர் வரும் பகுதியை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். சென்னை எண்ணூரைச் சேர்ந்தவர் யுவராஜ், வயது 25. சமீபத்தில்தான் சிறையிலிருந்து வெளியே வந்தார். முன்விரோதம் காரணமாக சஞ்சய், சூர்யா, ஈஸ்வர பாண்டியன் ஆகியோரை கொலை செய்வதற்காக கத்தியுடன் சென்றார். 3 பேரும் யுவராஜ் வைத்திருந்த கத்தியை பிடுங்கி அவரையே குத்தி கொலை செய்தனர். தப்பி ஓடிய 3 பேரையும் எண்ணூர் போலீசார் விரட்டி சென்று பிடித்து கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ், சதீஷ்குமார், கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1 கிலோ 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். வேலூர் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பிரேக் டவுன் ஆகி நின்று கொண்டிருந்த லாரியின் மீது அதிவேகமாக வந்த பைக் மோதியதில் பைக்கில் வந்த ஒருவர் பலியானார். மற்றொருவர் பலத்த காயமடைந்தார். இறந்தவரை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்துக்கோட்டை கிராமம் வீரசெட்டி ஏரி அருகே விவசாய தோட்டத்தில் அவரை துவரை செடிகளுக்கு இடையே 30 கஞ்சா செடிகளை வளர்த்து வந்த மாரியப்பன் என்பவரை தேன்கனிக்கோட்டை போலீசார் கைது செய்தனர். வன விலங்குகளை வேட்டையாட வைத்திருந்த உரிமமில்லா நாட்டு துப்பாக்கி மற்றும் கஞ்சா செடிகளை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் கூடரஞ்சி கும்பாரா பகுதியில் 60 அடி பள்ளத்தில் சரக்கு வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சுதீர் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். மேலும் காயமடைந்த 16 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ரிசர்வ் வங்கியின் கவர்னராக உள்ள சக்திகாந்த தாஸின் பதவிக்காலம் அடுத்த மாதம் முடிவடைகிறது. எனினும் சக்திகாந்த தாஸின் நிர்வாக திறமையால் மோடி இவர் மீது அதீத நம்பிக்கை வைத்துள்ளார். எனவே அவரின் பதவிக்காலத்தை மேலும் நீட்டிக்க பிரதமர் மோடி முடிவு எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் உள்ள அமித்ஷாவின் பங்களாவில் காசியிலிருந்து 3 பண்டிதர்களும் காஞ்சிபுரத்திலிருந்து 2 தினமும் சுந்தரகாண்டம் படித்து வருகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தினமும் தவறாது அனுமன் சாலிசாவையும் சுந்தரகாண்டமும் படித்து வருகிறார். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள பூவனூர் சதுரங்க வல்லபநாதர் கோவிலில் கார்த்திகை மாத அஷ்டமி கால பைரவர் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரை தரிசனம் செய்தனர். விழுப்புரம் அருகே பைரவர் ஜெயந்தியை முன்னிட்டு சம்ஹார பைரவர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மேலும் கைலாய வாத்தியம் முழங்க சிவதாண்டவ நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரை தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் சிறுபுலியூர் கிருபாசமுத்திர பெருமாள் கோவிலில் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு உற்சவ விழா நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து பல்வேறு ஊர்களிலிருந்து வந்த பட்டாச்சாரியார்கள் சமுத்திர பெருமாள் சாமிக்கு பால், மஞ்சள், இளநீர், சந்தனம் போன்ற அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து வழிபட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பேலூர் தான்தோன்றீஸ்வரர் கோயிலில் பைரவாஷ்டமியையொட்டி கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது. சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த கால பைரவரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸ் தனது மனைவி ராணி கமிலாவுடன் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். இந்தியா வரும் மன்னர் பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசம் உள்ளிட்ட நாடுகளுக்கும் செல்ல உள்ளதாக அந்நாட்டு பத்திரிகை ஒன்றில் தகவல் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி 487 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற 46 ரன்கள் முன்னிலையுடன் ஆஸ்திரேலியாவுக்கு 534 ரன்களை இந்தியா இலக்காக நிர்ணயித்துள்ளது. 2வது இன்னிங்ஸில் இந்திய வீரர்கள் ஜெய்ஸ்வால், விராட் கோலி ஆகியோர் சதம் விளாசினர். 10 அணிகள் பங்கேற்கும் 18வது IPL T20 கிரிக்கெட் தொடர் அடுத்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி துவங்கி மே 25ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. இதையொட்டி சவுதி அரேபியாவில் வீரர்களுக்கான மெகா ஏலம் நடந்தது. IPL வரலாற்றில் அதிக தொகையாக 27 கோடி ரூபாய்க்கு ரிஷப் பண்டை லக்னோ அணி ஏலத்தில் எடுத்தது. 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி எடுத்தது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 534 ரன்கள் இலக்காக நிர்ணயித்தது. இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி தடுமாறி வருகிறது. 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 12 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. பிரபல இசையமைப்பாளர் AR ரகுமானின் மனைவி சாயிரா பானு தனது கணவரை விட்டு பிரிவதாக அறிவித்தார். அதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமாக செய்திகள் பரவின. இந்த ஆட்சேபகரமான அவதூறான கருத்துக்களை 24 மணி நேரத்திற்குள் நீக்கும்படி சமூக வலைதளங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் ரகுமான் சார்பில் நோட்டீஸ் வெளியிடப்பட்டுள்ளது. கோவா மாநில அரசு இந்திய திரைப்படத்துறையுடன் இணைந்து நடத்தும் 55வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவா தலைநகர் பனாஜியில் கடந்த 20ஆம் தேதி துவங்கியது. இதில் திரையிட 101 நாடுகளில் இருந்து 1676 திரைப்படங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. அதில் 81 நாடுகளில் இருந்து 181 சர்வதேச படங்கள் தேர்வாகியுள்ளன. நடிகை நயன்தாராவின் ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளை பயன்படுத்தியதற்காக அதன் தயாரிப்பாளர் நடிகர் தனுஷ் 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டிருந்தார். இதற்காக தனுஷை விமர்சித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார் நயன்தாரா. இவருக்கு நடிகை பார்வதி முதல் நபராக ஆதரவு தெரிவித்தார். இது பற்றி அவர் கூறுகையில், சுயமாக வளர்ந்தவர் நயன்தாரா. இப்படி ஒரு பகிரங்க கடிதத்தை அவர் காரணமில்லாமல் எழுத வாய்ப்பில்லை. அதனால் பார்த்தவுடன் ஆதரவளிக்க வேண்டும் என தோன்றியது, பகிர்ந்தேன் என பார்வதி விளக்கம் அளித்தார். இயக்குனர் செல்வராகவன் தனுஷை வைத்து இயக்கிய புதுப்பேட்டை படத்தின் 2வது பாகம் எடுக்கப் போவதாக சில ஆண்டுகளாக சொல்லி வருகிறார்.
தற்போது அவர் கூறுகையில், புதுப்பேட்டை 2ஆம் பாகத்தின் ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட 80% முடிந்துள்ளது. இப்படத்தின் சவால் அதில் உள்ள நட்சத்திரங்களை ஒன்றாக சேர்ப்பதுதான். ஆனால் என் உயிர் உள்ளவரை புதுப்பேட்டை 2ஆம் பாகத்தை உருவாக்குவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுப்பேன் என்றார். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் குட் பேட் அக்லி படத்தில் த்ரிஷா, சுனில், அர்ஜுன் தாஸ், ராகுல் தேவ், பிரசன்னா, பிரபு, யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பதாக கூறப்பட்டது. இந்நிலையில் திடீரென படத்தை விட்டு தேவி ஸ்ரீ பிரசாத் வெளியேறியதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதனால் ஜிவி பிரகாஷ் மற்றும் அனிருத்துடன் படக்குழு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. சித்தார்த் விஸ்வநாத் இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி நாயகனாக நடித்துள்ள சொர்க்கவாசல் படம் நவம்பர் 29 ரிலீஸ் ஆகிறது. இதன் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசிய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், சொர்க்கவாசல் படத்தில் ஜெயில் காட்சிகள் நிறைய உள்ளன. அடுத்து நான் இயக்கப் போகும் கைதி 2 படத்திலும் ஜெயில் காட்சிகள் உள்ளன. அதனால் இந்த படம் திரைக்கு வரும்போது அதை பார்த்துவிட்டு தேவைப்பட்டால் கைதி 2 கதையில் சில திருத்தங்களை செய்வேன் என கூறினார். பார்க்கிங், லப்பர் பந்து என தொடர்ச்சியாக 2 வெற்றி படங்களை கொடுத்த நடிகர் ஹரிஷ் கல்யாண் கைவசம் 100 கோடி வானவில் டீசல் படங்கள் உள்ளன. அடுத்ததாக லிஃப்ட் பட இயக்குனர் வினித் வரப்பிரசாத் இயக்கத்தில் நடிக்க உள்ளார். இதில் மலையாள நடிகர் செம்பியார் வினோத், தெலுங்கு நடிகர் சுனில் நடிக்கின்றனர். ஹரிஷ் கல்யாணுக்கு ஜோடியாக நடிக்க ஸ்டார் பட நடிகை பிரீத்தி முகுந்தன் தற்போது இணைந்துள்ளார். நடிகர் தனுஷ் இயக்கி வரும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தில் கதாநாயகனாக அவரது அக்கா மகன் பவிஷ் அறிமுகமாகிறார். அனேகா சுரேந்திரன், மேத்யூ தாமஸ், பிரியா பிரகாஷ் வாரியர், சரத்குமார் உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர். ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார். இதன் படப்பிடிப்பு தற்போது நிறைவு பெற்றுள்ளது. இதன் 2வது பாடல் காதல் பெயில் வெளியாகும் நிலையில் விரைவில் படத்தின் ரிலீஸ் தேதியை அறிவிக்க உள்ளனர். ஷாருக் கானை வைத்து ஜவான் படத்தை இயக்கிய அட்லி அடுத்ததாக சல்மான் கான் நடிக்கும் படத்தை இயக்கப் போகிறார். வரலாற்று கதையில் உருவாகும் இந்த படம் 2 ஹீரோ சப்ஜெக்டில் உருவாகிறது. 2வது ஹீரோவாக நடிக்க கமலிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது. அடுத்த ஆண்டு ஏப்ரலில் படப்பிடிப்பை துவக்க திட்டமிட்டுள்ளனர்.